ஆகாஷிக் ரெக்கார்ட்ஸ் ரீடிங், ஆகாஷிக் ரெக்கார்ட்ஸ் படிக்கிறது மூலமாக என்னோடய ப்ராப்ளம்ஸ் எல்லாம் சால்வ் ஆயிருமான்னு எனக்கு நிறைய கொஷின்ஸ் வருது. அதுக்காக தான் நான் அந்த வீடியோ போடணும்னு நினச்சேன். ஸோ என்னோடய கிளைண்ட்டோட எக்ஸ்பீரியன்ஸ் சேர்த்து போடுறேன். ஸோ என்னோட ஒரு கிளைண்ட் வந்து நிறைய மணி இஷ்யூஸோடு வந்தாங்க. அவங்க வந்து ஒரு ஹீலராக இருக்காங்க, நிறைய படிச்சிருக்காங்க, பட் ஏர்ன் பண்ண முடியல. எனக்கு நிறைய டேலண்ட்ஸ் இருக்குது, ஆனால் என்னால் அதை மானிட்டைஸ் பண்ண முடியலன்னு சொல்லி அப்படி ஒரு கொஷினோட வந்தாங்க. ஸோ அவங்களோட ஆகாஷிக் ரெக்கார்ட்ஸ் பார்க்கும்போது நான் என்ன பார்த்தேன் அப்படின்னா, மல்டிபிள் லைஃப் டைம்ஸ் பார்த்தேன். அதில் ஒரு லைஃப் டைமில் வந்து அவங்க ஹீலராக இருந்திருக்காங்க இதுக்கு முன்னாடி இருந்த பர்த்லேயும். பட் அவங்க வந்து எல்லாமே ஃப்ரீ சர்வீஸாக பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி ஃப்ரீ சர்வீஸாக பண்ணதுனால அவங்க சோல் வந்து ஹீலிங்க்கு வந்து மணி வாங்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு பிலீஃபோடு இருக்குது. ஸோ அதை நான் வந்து சொன்னப்போ வந்து அவங்களால ரெசனேட் பண்ண முடிஞ்சது. ஏன்னா வந்து அவங்களுக்கு ஹீலிங்னாலே வந்து ஃப்ரீயாக கொடுக்கணுன்னு தான் தோணுதே தவிர காசு வாங்கணுங்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லி. பட் மாஸ்டர்ஸோட கைடன்ஸ் என்ன வந்துச்சு அப்படின்னா, இப்போ வந்து ஹீலிங்க்கு வந்து அவங்க மணி வாங்கலாம், எனர்ஜி எக்ஸ்சேஞ்ச் வந்து இருக்கணும். அப்படி இல்லைன்னா ஓவர் த பீரியட் ஆஃப் டைமில் வந்து அவங்களுக்கு ரொம்ப ட்ரெயின் ஆயிரும் அப்படிங்கிற மாதிரி கைடன்ஸ் வந்துச்சு. ஆனால் அது வந்து அவங்க நாங்கள் ஆகாஷிக் ரியல்மில் வந்து அவங்களுக்கு நிறைய கிளியரன்ஸ் பண்ணிவிட்டேன். பட் இருந்தாலும் அவங்களுக்கு அந்த கான்ஷியஸ் ஒர்க் வந்து கொஞ்சம் டைம் ஆச்சு. பட் அவங்க வந்து எஃபர்ட்ஸ் எடுத்து அதை ப்ராக்டிஸ் பண்ணி ஒரு 6 monthஸில் வந்து அவங்களோட ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் பார்க்க முடிஞ்சுது. இப்போ அவங்க வந்து ஹீலிங்க்கு வந்து சூப்பராக சார்ஜ் பண்ணிகிட்ருக்காங்க, நல்ல மணி ஏர்ன் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இதுதான் அவங்க பெனிஃபிட்ஸ். நம்ம ஆகாஷிக் ரெக்கார்ட்ஸில் போய் பார்க்கும்போது நமக்கு என்ன பிளாக் இருக்குது, நமக்கு பாஸ்ட் லைஃப்பில் வந்து என்ன கர்மா இருக்கோ அதுதான் வந்து இப்போ நமக்கு ப்ரெசன்ட் லைஃப்பில் பிளாக்காக இருக்கும். நம்ம அதை ரிலீஸ் பண்ணிவிட்டு மாஸ்டர்ஸ் கைடன்ஸ் எடுத்துகிட்டு இப்போ இந்த லைஃப் டைமில் நம்ம கான்ஷியஸ் ஒர்க்கும் பண்ணும் போது கண்டிப்பாக நம்ம லைஃப் வந்து ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகும். ஸோ தேங்க்யூ.